மயக்கமா கலக்கமா என்று மயக்கத்தில் ஆழ்த்திய மந்திர குரலோன் பாடகர் பி ஸ்ரீனிவாஸ். பாடாத பாட்டெல்லாம் பாடி காலங்களில் வசந்தமாக திரை இசையில் தென்றலாக நெஞ்சம் மறவா கொஞ்சம் தமிழ் திரை இசை பாடல்கள் பல தந்த பைந்தமிழ் பின்னணி பாடகர் பி ஸ்ரீனிவாசின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. எந்த ஊர் என்றவனே, இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா என்ற பி ஸ்ரீனிவாஸ் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் 1930ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 22ஆம் நாள் பனீந்திர சுவாமி மற்றும் சேஷகிரி அம்மா தம்பதியரின் மகனாக பிறந்தார். ஜெமினி நிறுவனம் தயாரித்து மிஸ்டர் சம்பத் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் பின்னணி பாடி வெள்ளித்திரைக்கு அறிமுகமான பி ஸ்ரீனிவாஸ் 1953ஆம் ஆண்டில் வெளிவந்த ஜாதகம் என்ற படத்தில் சிந்தனை செய் என் செல்வமே என்ற பாடலை பாடியதன் மூலம் தமிழ் திரை உலகில் பின்னணி பாடகராக அறியப்பட்டார். தமிழ் திரை உலகின் மூவேந்தர்கள் என அறியப்பட்ட எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஆகிய மூவருக்கும் பின்னணி பாடியிருக்கும் இவர் தமிழில் நடிகர் ஜெமினி கணேசனின் குரலாகவும் கன்னடத்தில் நடிகர் ராஜ்குமாரின் குரலாகவும் வாழ்ந்தார் என்றால் அது மிகையல்ல. சரளி வரிசையும் சாஸ்திரிய சங்கீதமும் படிக்காமல் சுயம்புவாக இசைக்கலைஞரான இவர் பாடிய பாடல்கள் எல்லாம் கேட்போரின் மனங்களை கிறங்க வைத்து ஆச்சரியமூட்டும் ராகங்களாகவே இருக்கும். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், போக போக தெரியும், நாளாம் நாளாம் திருநாளாம், துள்ளித் தெரிந்த பெண் ஒன்று, மயக்கமா கலக்கமா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், ரோஜா மலரே ராஜகுமாரி என இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் தலைமுறைகள் கடந்தும் தனித்து நிற்கும் உயரிய பாடல்களே. எம்ஜிஆர், சிவாஜிக்கு எப்படி ஒரு டி.எம். சௌந்தரராஜனோ அதுபோல் ஜெமினி கணேசன், முத்துராமன், ஏ.வி.எம். ராஜன், பாலாஜி போன்ற பலருக்கு பி ஸ்ரீனிவாசின் குரல் வெகுவாக பொருந்தியது. தொடர் ஹிட் பாடல்கள் இவரது குரலில் வந்த வண்ணம் இருந்ததால் ஒரு காலகட்டத்தில் டி.எம். சௌந்தரராஜனுக்கு இணையான பாடகராகவும் முன்னிலை பெற்றிருந்தார். கவிதை எழுதும் திறமை படைத்த பி ஸ்ரீனிவாஸ் 8 மொழிகளில் ஏறத்தாழ 1.5 லட்சம் கவிதைகள் வரை எழுதியும் இருக்கின்றார். உருது மொழியில் நல்ல புலமை பெற்ற இவர் நண்டு திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையமைப்பில் 2 பாடல்களை எழுதியிருக்கிறார். கர்நாடக இசை மட்டுமன்றி இந்துஸ்தானி இசையிலும் ஆழ்ந்த ஞானம் உள்ள இவர் கசல் பாடல்கள் பாடுவதிலும் வல்லவர். பி சுசீலா, எல்.ஆர். ஈஸ்வரி, ஜிக்கி, கே. ஜமுனா ராணி, எஸ். ஜானகி, பி. பானுமதி, எம்.ஆர். விஜயா, எம்.எஸ். சரோஜினி, எஸ்.பி. ஷைலஜா என பின்னணி பாடகியரோடும் இணைந்து ஏராளமான வெற்றி பாடல்களை தந்திருக்கின்றார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட ஏறக்குறைய 12 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கும் இவர் ஜி. ராமநாதன், டி.ஜி. லிங்கப்பா, கே.வி. மகாதேவன், எஸ்.எம். சுப்பையா நாயுடு, எஸ்.வி. வெங்கட்ராமன், டி. சலபதிராவ், வேதா, எஸ். ராஜேஸ்வரராவ், எஸ். தட்சிணாமூர்த்தி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஜி.கே. வெங்கடேஷ், வி. குமார், குன்னக்குடி வைத்தியநாதன், ஷியாம், விஜயபாஸ்கர், சங்கர் கணேஷ், இளையராஜா என அனைத்து இசை ஜாம்பவான்களோடும் இணைந்து பணிபுரிந்த பெருமையும் இவருக்கு உண்டு. கலைமாமணி விருது, கலைவாணர் விருது, கன்னட ராஜ்யோத்சவா விருது, டாக்டர் ராஜ்குமார் சௌஹர்தா விருது என எண்ணற்ற விருதுகள் இவருடைய தேனினும் இனிய குரலுக்கு தந்ததன் மூலம் அவைகள் பெருமையடைந்து கொண்டன. ஆரம்ப காலங்களில் தலையில் தொப்பியுடனும் பின்னர் மைசூர் தலைப்பாகையுடன் சட்டைப்பையில் வண்ண வண்ண பேனாக்கள் சகிதமாய் காட்சி தந்து மென்மையாக, கனிவாக, இனிமையாக பேசி பழகும் இயல்பு கொண்ட இசை வித்தகர் பி ஸ்ரீனிவாஸ் இன்று நம்மோடு இல்லாமல் போனாலும் அவர் விட்டு சென்ற தமிழ் திரை இசை காவிய பாடல்களால் காலங்கள் கடந்தும் காற்றில் கானமாய் ஒலித்துக் கொண்டே இருப்பார் என கூறி அவருடைய நினைவு நாளான இன்று அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை பகிர்ந்து கொள்வதில் நாம் பெருமை கொள்வோம்.